மனித உடலின் மிக முக்கியமான உறுப்பு இதயம். ஆனா, இதயம் என்பது வெறும் இரத்தத்தை இறைக்கும் ஒரு தசைநார் மட்டும்தானா? அல் குர்ஆன் இதயத்தைப் பற்றி வியக்கத்தக்க பல தகவல்களை கூறுகிறது. தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனில் இதயத்தை குறிக்க கல்ப் என்ற சொல் 132 இடங்களிலும், ஆழ்மனதைக் குறிக்கும் ஃபுஆத் என்ற சொல் 16 இடங்களிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. குர்ஆனின்படி இதயம் என்பது உணர்ச்சிகளின் இருப்பிடம் மட்டுமல்ல, அது சிந்திக்கும் ஆற்றல் கொண்டது. அவர்களுக்கு இதயங்கள் இருக்கின்றன, ஆனால் அவற்றைக் கொண்டு அவர்கள் உண்மையை விளங்குவதில்லை என்று பல இடங்களில் அல்லாஹ் நம்மை எச்சரிக்கிறான். இதயங்களில் பல வகைகள் உண்டு என்கிறது குர்ஆன். 1. இறை நம்பிக்கையால் ஒளிரும் கல்புன் சலீம் எனப்படும் தூய்மையான இதயம். மற்றொன்று பாவங்களால் இறுகிப்போன கல்லான இதயம். இன்றைய பரபரப்பான உலகில் மன அழுத்தத்திற்கும் கவலைக்கும் மருந்து தேடி அலைகிறோம். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே குர்ஆன் ஒரு எளிய தீர்வை சொல்லிவிட்டது. அறிந்து கொள்க, அல்லாவின் நினைவால் மட்டுமே இதயங்கள் அமைதி பெறுகின்றன. அல் குர்ஆன் 13:28. நண்பர்களே, நம் இதயங்களை வெறுப்பு, பொறாமை போன்ற நோய்களிலிருந்து சுத்தப்படுத்தி இறை நினைவால் அமைதிப்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ். இது போன்ற பல இஸ்லாமிய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.